வணக்கம். ஜவை ஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது ஆடு நனையுதுன்னு ஓனாய் எழுத கதைன்னு சொல்லி போட்டு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் விஜய் பார்த்து அப்படியே பொங்குறார். சீக்கிரம் வாப்பா, என்னப்பா இப்படி இருக்கிற. அதாவது சரியான நேரத்தில் முடிவெடுக்க வேண்டும். ஆமாம், அப்போத்தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா வேறு விதமாக அமைந்து விடுமா. மதுரையில் பேட்டி கொடுத்துருக்காரு அதிமுக ஆர்பி உதயகுமார். அதாவது சரியான நேரத்தில் முடிவெடுக்க வேண்டும், அப்பத்தான் ஜெயிக்க முடியும். இல்லாவிட்டால் வேறு விதமாக அமைந்து விடும். நடிகர் சிரஞ்சீவிலாம் அதனால தான் அரசியலை விட்டு போயிட்டார். ஏன்னா அவர் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கவில்லை. ஆனால் பாருங்க, பவன் கல்யாண் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தார். அதனால் இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு காட்டமான ஒரு விஷயம். இது எதுக்கு? தாவேகா வேறு தனித்த கட்சி, அதிமுக வேறு தனித்த கட்சி. அதிமுக ஆலமரம், தாவேக்க ஒரு சின்ன கொடிங்க, செடி கூட கிடையாது. நீ எதுக்கு தேவையில்லாம தாவேக்காவை நோக்கி இப்படி ஒரு விஷயம்? அது சொல்றாரு கடைசியில், அதிமுகவுடன் பயணம் செய்ய வேண்டிய எதுக்கு? பேசாம கூட்டாளிக்கான்னு கூப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு தேவையில்லாம அப்படியே ஜால்ரா அடிச்சு கையேந்தி பிச்சை கேட்கணும்? அவசியம் எதுக்கு? தேவையில்லாத ஒரு விஷயம்தான். அப்ப அதிமுகவில் நீங்க இவ்வளவு நாள என்னத்தை சாதிச்சீங்க? தாவேக்கா என்னத்தை சாதிச்சிட்டாங்க? அப்ப தாவேக்காவை நம்பித்தான் நீங்க அதிமுகவா அப்படிங்கிற பயங்கரமான ஒரு கேள்வி வந்தாச்சு இன்னைக்கு. இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அதிமுக எவ்வளோ பெரிய கட்சிங்கிறது இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில் இருந்தாலுமே அவருடைய ஒரு உண்மையான ஒரு சொரூபத்தை ஆர்பி உதயகுமார் கெடுத்து விட்டார். தாவேக்காவை எதற்கு இன்னைக்கு கெஞ்ச வேண்டும்? பவன் கல்யாணையும் சிரஞ்சீவி எதற்காக உதாரணம் காட்ட வேண்டும்? போனா போயிட்டு போறாது. சரியான நேரத்தில் சரியான முடிவு. சரி, சரியான நேரத்தில் சரியான முடிவு எப்படி எடுக்கிறது அதை சொல்லுங்க. உங்களோட கூட்டணி சேர்ந்தா சரியான நேரத்தில் சரியான முடிவாக ஆகிவிடுமா? பாஜகவோட கூட்டணி சேர்ந்தா சரியான நேரத்தில் சரியான முடிவாக ஆகிவிடுமா? இதெல்லாம் எந்த ஒரு கூத்துங்க? இல்லை, நான் கேட்கக்கூடிய கேள்வி இதை, சரியான நேரத்தில் சரியான முடிவு அப்படிலாம் எங்கே இருக்குது? ஏதாவது நாடார் கடையில் விற்கிதா? வேற ஏதாவது பாய் கடை வித்துட்டு இருக்கிறாரா? ஒண்ணுமே கிடையாது. சரியான நேரத்தில் சரியான முடிவெல்லாம் கிடையவே கிடையாது. அவர்கள் அந்தந்த நேரத்தில் முடிவெடுக்கிறார்கள். அது அந்த நேரத்தில் சரியாக அமைகிறது, அவ்வளவுதான். வெற்றி அடைந்தால் சரியான நேரத்தில் சரியான முடிவு, தோல்வி அடைந்தால் சரியான நேரத்தில் சரியான முடிவு கிடையாது. அப்ப 11 தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க எடப்பாடி. அப்ப சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கவில்லைன்னு அர்த்தமா? கிடையாது. உங்க நேரம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தாவேக்காவுக்கு நேரம் இவ்வளவுதான். அது போலதான். அதைத்தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய மற்றபடி சரியான நேரத்தில் சரியான முடிவுலாம் சரியாக